மேட்டுப்பாளத்தில் இருந்து வெள்ளாதி தான் முதல்ல உருவானது. திப்பு சுல்தான் வந்தது. கோயில்கிட்ட சுரங்கப்பாதை இருக்குதுப்பா, மைசூர் போகிறதுக்கு. அதில் வந்து திப்பு சுல்தான் காலத்தில் இருந்து அந்த கோட்டை இருக்குது. காரைமடை உருவாருக்கு முன்னே இங்கே வெள்ளாதி கிராமம் தான் பெரிய கிராமம் அப்படின்னு சொல்லி, காரைமடை தேருக்கு வந்து இங்கே வெள்ளாதி கிராமத்துலேருந்து போய் வடம் பிடித்து பூஜை பண்ணா தான் அந்த தேர் இழுப்பாங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. காலகாலமாக அது இதுவும் இருந்துட்டு இருக்குது. பழமையான ஊர், பழமையான கோயில், ரொம்ப பழமையான கோயில்கள்லாம் உள்ளது. இங்கே கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே வந்து சங்கீஸ்வரன் கோயில்னு இருக்குது. ரொம்ப பழமையான, கிட்டத்தட்ட 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னான கோயில் இது வந்து. அது இங்கே வந்து இப்போ ரீசனாக அதை வந்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணி நல்ல பிரசித்தி பெற்றிருக்குதுங்க. அப்புறம் ஊருக்குள்ளே பிருந்தாவன் ஒன்று இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடின அந்த பிருந்தாவனுக்கு வந்து ஒரு சித்தர் வந்து அது வந்து ஜீவ சமாதி அந்த இடம். அது வந்து இன்றைக்கி அதை புதுப்பித்து அதை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டை ஒன்று இருக்குது, செம்மண் கோட்டை. அது மேலே ஏறி அந்த காலத்து அந்த பைனாக்கோர் மூலமாக பிரிட்டிஷ் ஆட்சி யார் வர்றாங்க என்ன பண்ணி தன்னோட சிப்பாய்களை தயார்படுத்திட்டு எதிர்த்து போரிட்ட இடங்குது இந்த வெள்ளாதி கிராமம்.